அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேவன் தாமே இந்த நாளில் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ச்சியாக சங்கீதம் 119 சிந்தித்து வருகிறோம். இந்த நாளின் சிந்தனைக்காக சங்கீதம் 119 43வது வசனத்தை வாசித்து நாம் சிந்திக்கலாம். சத்திய வசனம் முற்றிலும் என் வாய் நின்று நீங்க விடாதையும் உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன் என்பது. நாம் தொடர்ச்சியாக இந்த சங்கீதக்காரனுடைய ஜெபத்தை குறித்து பார்த்து வருகிறோம். இந்த சங்கீதக்காரன் வேதம் எவ்வளவு மேன்மையானது என்பதை தன்னுடைய ஜெபத்திலே விவரித்து கொண்டிருக்கிறான். விசேஷமாக 41ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது தேவன் தன்னுடைய இரக்கத்தை வேதபூர்வமாக மட்டும்தான் செயல்படுத்துவார் என்று சொல்றார். அப்படி வேதபூர்வமாய் தேவன் அந்த இரக்கத்தை செயல்படுத்தி அந்த இரக்கத்தை பெற்ற மனிதன் தான் வேதத்தை விசுவாசிக்கிற மனுஷனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். அதான் 42ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்வேன், உம்முடைய வசனத்தை நம்பி இருக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட ஒரு இருதயம் மட்டும்தான் வேதம் கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த இருதயம் தான் வேதபூர்வமாய் தேவன் கொடுத்த இரக்கத்தை பெற்ற இருதயம். அந்த வேதபூர்வமாய் இரக்கத்தை பெற்ற இருதயம் என்ன செய்யுது அப்படின்னா 43ஆம் வசனத்துல பார்த்தீங்க அப்படின்னா, சத்திய வசன முற்றிலும் என் வாயின்று நீங்க விடாதையும் என்று சொல்லுகிறது. இருதயத்துல விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசம் எங்க வரணும் அப்படின்னா என்னுடைய நடைமுறைக்கு வரணும். அந்த சத்திய வசனம் என் வாயில இருக்கணும். அந்த சத்திய வசனம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என் வாயில என் பேச்சில் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். இருதயம் வேதத்தால் நிறைந்திருக்கும் போது மட்டும்தான் வேதம் பேச்சில் வெளிப்படும். ஏன்னா இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தை விசுவாசிக்கிறேன், வேதம் கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லிட்டு அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தாம அல்லது என்னுடைய பேச்சில் வேதமே இல்லை அப்படின்னா நான் உண்மையாகவே வேதத்தை விசுவாசிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். வேதம் என்னுடைய இருதயத்துக்கு மனமகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் நான் என்ன செய்வேன் அப்படின்னா வேதத்தை பற்றி பேசுவேன். மனுஷனுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை குறித்து மட்டும்தான் மனுஷன் பேசுவான். மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, விருப்பத்தை கொடுக்காது, வாஞ்சியை கொடுக்காதுல பற்றிலாம் மனுஷன் பேசவே மாட்டான். இன்றைக்கி மனுஷனுக்கு என்ன சந்தோஷம்? சினிமா சந்தோஷம், அரசியல் சந்தோஷம், கிசுகிசுகள் சந்தோஷம், சரியா, விளையாட்டு சந்தோஷம், புறணி பேசுறது சந்தோஷம். இதை தான் மனுஷன் பேசிக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா மனுஷனுடைய இருதயம் அதனால் நிறைந்து இருக்கிறது. ஆனால் ஒரு விசுவாசிக்கு இதெல்லாம் சந்தோஷமாக இருக்கக்கூடாது. விசுவாசிக்கு வேதம் தான் சந்தோஷமாக இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட மனுஷன் வேதத்தை பயன்படுத்துகிறவனாக, வேதத்தை தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் பேசுகிறவனாக இருக்கணும். நம்ம பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விசுவாச அறிக்கை என்னவா இருந்துச்சுன்னா, இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இந்த விசுவாசத்தை தங்களுடைய இருதயத்தில் மட்டும் இல்லை, தங்களுடைய குடும்பத்தில் பேச ஆரம்பித்தாங்க, தங்களுடைய வேலை ஸ்தலத்தில் பேச ஆரம்பித்தாங்க, தங்களுடைய வீடுகளில் தங்களுடைய ஜெப ஆலயங்களில் பேச ஆரம்பித்தாங்க. இயேசுகிட்ட பேசும்போது தேவன் ஒருவர் மட்டும்தானே இருக்கிறார் என்ற அந்த தேவன் ஒருவரே என்ற சத்தியம் வழக்க சொல்லாக வழக்கத்தில் அவங்களுடைய பேச்சில் வெளிப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அதனால தான் இன்னைக்கு வேதத்தில் மனுஷன் பிரியமாக இல்லாதனால தான் நம்மளுடைய குடும்பத்திலும் வேதம் பிரியமாக இல்லாமல் இருக்குது. நம்மளுடைய குடும்பத்திலும் வேதம் குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் எனக்கு பர்சனலாக எனக்கு வேதம் பிடிக்கலை, வேதத்தின் மீது ஆசை இல்லை. அதே தான் எனக்கு பர்சனலாக வேதத்தின் மீது ஆசை இல்லாதனால தான் நான் வேதம் போதிக்கிற திருச்சபைக்கு போகிறதுக்கு எனக்கு மனசு வரல. எனக்கு காதுக்கு குளிர்ச்சியாக பேசுகிறவங்க கேட்குறத, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவை வேதம் என்ன போதிக்கிறது என்பதெல்லாம் கேட்பதற்கு எனக்கு மனசு இல்லை. நான் என் இஷ்டத்துக்கு அவன் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுட்டு கை தட்டிட்டு பாட்டு போகிறது தான் எனக்கு மனுஷனுக்கு ஆர்வம் இருக்குது. அப்படிப்பட்ட இருதயமும் அப்படிப்பட்ட ஆர்வமும் இருந்தால் முதலாவது நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை. இயேசு என்ன சொல்றாருன்னா, வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்றார். வேதபூர்வமாய் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் வேதம் கர்த்தருடைய வார்த்தை என்று நம்புவான். அந்த வேதம் கர்த்தருடைய வார்த்தை என்று நம்புகிற மனுஷன் மட்டும்தான் வேதத்தை தன்னுடைய இருதயத்திலும் தன்னுடைய பேச்சிலும் தன்னுடைய நடத்திலும் செயல்படுத்துவான். வேற யாராலையும் செயல்படுத்த முடியாது. இப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய இருதயத்திலும் தன்னுடைய பேச்சிலும் வேதத்தை நடைமுறைப்படுத்தினார். இன்னைக்கு நம்ம எங்கே பலவீனமாக இருக்கோம்னு பாருங்கள். வேதத்தை படிக்கிறதுல பலவீனமாக இருக்கிறோம். ஏன்னா வேதம் என்னவா இருக்குது அப்படின்னா சத்திய வசனமாக இருக்குது. உலகத்தில் எதுவுமே சரி கிடையாது, வேதம் மட்டும்தான் சரி. ஏன்னா அந்த வேதம் உண்மையான கடவுளுடைய வார்த்தை. இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். இன்னைக்கு காலையில் எழுந்துச்சு இந்த வேதத்தை படிங்க. ஏன்னா இந்த வேதம் உண்மையானது. ஏன்னா இந்த வேதம் உண்மையான கடவுளுடைய கையிலிருந்து உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டது. வேதத்தை விசுவாசிங்க, வேதத்தை நடைமுறைப்படுத்துங்க. இப்படிப்பட்ட சிந்தனையோட தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.